Good morning, student. I am Karthik. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் 5th லெசன், அதான் யூனிட் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. லெசனோட நேம் பார்த்திங்க அப்படின்னா, சோசியல் அண்டு ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட் இன் த 19th century. அதாவது தமிழில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறது தான் அந்த லெசனை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கற்றல் நோக்கம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சரி பாருங்கள், கீழே சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லெசனில் வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கீழே சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, பார்க்கலாம். அவ்வளோ ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, கவனிங்க எல்லோரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ், the influence of Western idea and Christianity in creating a new awakening in 19th century, the British India. 19ஆம் நூற்றாண்டின் பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்வை உருவாக்குவதில் மேற்கத்திய சிந்தனையாளர்கள் மற்றும் கிறிஸ்துவ மதத்தில் செல்வாக்குகளையும் பெற்றிருந்தது. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா செல்வாக்கு அப்படின்னு அர்த்தம். அவேக்கிங் அப்படின்னா விழிப்புணர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கிரியேட்டிங்னா உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட்டு contestation in the social and religious sphere. Opposition to practices like the sati, slavery, untouchability and child marriage. அதாவது சமூகம் மற்றும் சமயத்துறையில் ஏற்பட்ட போட்டிகள் சொல்கிறது. அதுக்கப்புறம் உடன்கட்டை ஏறுதல், சதி அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லேவரி அதாவது அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிறது. அன்டச்சபிலிட்டினா தீண்டாமை மற்றும் சைல்டு லேபர்ஸ், அதாவது சைல்டு மேரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். யார் அப்படின்னா அந்த 19ஆம் நூற்றாண்டில் இருந்த சீர்திருத்தவாதிகள். அவங்க எல்லாமே இதுக்கு தான் வந்து நாட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. த ஆப்போசிஷன் டு ஐடியாலட்ரி ரிச்சுவல்ஸ் அண்டு சூப்பர்ஸ்டிஷன்ஸ் பிலீப்ஸ், உருவ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிச்சுவல் அப்படின்னா சடங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐடாலட்ரி அப்படின்னா உருவ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்க மூட நம்பிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோசோபிக்கல் சொசைட்டி அண்ட் அலிகர் மூமெண்ட் டு த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் புத்துணர்வு பெற்றதில் பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், அதுக்கப்புறம் பிரம்ம சபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அலிகர் இயக்கம் ஆகியவை மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் த ரோல் பிளேட் பை ப்ராமினன்ட் த பர்சனாலிட்டிஸ் இன் bringing about this awakening the amongst and next பார்சிஸ் அண்ட் சீக்கிஸ். அதாவது தமிழில் வந்து பார்த்தோன்னா பார்சிகள் மற்றும் சீக்கியர்கள் ஆகியவை சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முக்கிய ஆளுமையில் வந்து முக்கிய பங்குகள் பெற்றிருந்தார்கள். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்ஸ், சோசியல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜோதி பூலே அண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இன் கேரளா அண்ட் தமிழ்நாடு. அதாவது அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு சொல்லலாம். கவனிங்க. த இங்கிலீஷ் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ்ட் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் த கிளர்க் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் எ நியூ இங்கிலீஷ் எஜுகேட் த மிடில் கிளாஸ். அதாவது எழுத்தர்கள் உருவாக்குவதின் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய கல்வியை வந்து உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தது. மிடில் கிளாஸ் அப்படின்னா மத்திய வகுப்பை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இந்த ஆங்கில எஜுகேஷன் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு எழுத்தாளர்களை, அதாவது கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எழுத்தாளர்களை வந்து உருவாக்கியது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நியூ இங்கிலீஷ் எஜுகேஷன், ஒரு புதிய ஒரு கல்வி முறைகள் வந்து பார்த்தா அப்படின்னா ஆங்கில கல்வி முறை வந்து ஏற்படுத்தப்பட்டது. யாருக்கு அப்படின்னா நடுத்தர வர்க்கத்திற்காக. திஸ் இஸ் கிளாஸ் came under the influence of Western idea and thought. இவ்வியக்கம்
மேற்கத்திய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தங்களுக்குள்ளாக்கி கொண்டது. அண்ட் நெக்ஸ்ட்டு த கிறிஸ்டியனிட்டி ஆல்சோ had its effects on the newly emerging the middle class. அதாவது கல்வியறிவு பெற்ற இந்த நடுத்தர வர்க்கத்தின் எண்ணங்கள் சிறிதாக இருந்தாலும் சிறிய அளவுகள் மட்டுமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்டியனிட்டி அதாவது கிறிஸ்துவ மதம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தோம் அப்படின்னா the effects on the newly emergent middle கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாமே early reforms movement in Bengal, வங்காளத்தில் தொடக்கத்தின் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் அண்டு பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது ராஜாராம் மோகன் ராயால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம். இந்த ராஜாராம் மோகன் ராய் 1772 1833 வருஷம் வரைக்கும், அவர் பிறந்தது 72, இறந்தது 33, 1833 தான் இறந்தார். வாஸ் ஒன் ஆஃப் த earlier reformers, the influence by the Western idea of initiate the reformers. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜா அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்கிறவர் மேலைநாட்டு கருத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா சீர்திருத்த பணியில் முன்னெடுத்து தொடக்கப்பட்ட ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் ஐடியாஸ் டு இனிட்டியேட் த ரிஃபார்ம்ஸ், மேற்கத்திய கல்வி முறையில் சீர்திருத்தம் தொடங்குவதில் இவர் முன்னோடியாக இருந்தார். ஹி வாஸ் எ கிரேட் ஸ்காலர், இவர் மாபெரும் ஒரு தத்துவ அறிஞர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெல் வெர்ஸ்டு இன் சான்ஸ்கிரிட், அரேபிக், பெர்சியன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்பார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் நாலேஜ் ஹிஸ் மதர் டங் த பெங்கால் மொழியில், அவருடைய தாய்மொழி பெங்கால் மொழியில் புலமை பெற்றதுடன் வேறு எந்தெந்த மொழிகள் அவர் அதிகமாக தெரிஞ்சிருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா சமஸ்கிருதம் அண்ட் அரபிக் மொழி, அதுக்கப்புறம் பாரசீக மொழிகள், அது மட்டும் இல்லாமல் ஆங்கில மொழிகள், இவை அனைத்துமே அவர் அதிகமாக கற்றறிந்திருந்தார். ராஜாராம் மோகன் ராய் வாஸ் ஆப்போசிட் த meaningless religions, ceremonial and all the forms of the pernicious social customs. அது மட்டும் இல்லாமல் இவர் என்னெல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளை பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, he wanted to preserve the continuity with the past. அதாவது இவர் எதை பாதுகாக்க விரும்பினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலத்தினுடைய தொடர்புகளை பார்த்தோம் அப்படின்னா இவர் பாதுகாக்க விரும்பினார். In this religion's philosophical social outlook, he was deeply influenced by the monolithism and anti-idolatry அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, மோனோலித்திசம் அப்படின்னா ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு கோட்பாடுகளும் உருவ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐடியாலட்ரி, உருவ வழிபாடுகள், இவை அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எதிர்ப்பை பார்த்தோம் அப்படின்னா கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் கிஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் த Upanishads, he argued that all the ancient texts of the Hindu precious monolithism are works of one God. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படையில் இந்துக்களுடைய மறைநூல் அனைத்துமே ஒரு கடவுள் கோட்பாட்டையும் அல்லது ஒரு கடவுளுடைய வணங்குதலை உபநிமிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா கூறின அப்படிங்கிறது தான் இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் the deeply concerned with the prevailing customs of sati, சமுதாயத்தின் நிலவி வரும் எதெல்லாம் நிலவி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிவிலிங்னா நிலவி வருது அப்படின்னு அர்த்தம். டீப்லி அப்படின்னா ரொம்ப ஆழமாக என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சதி அப்படின்னு உடன்கட்டை ஏறுதல், சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணம், அண்டு பாலிகேமிலி அதாவது பலதர மனம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹி பப்ளிஷ்டு ட்ராக்ட் அகெயின்ஸ்ட் them and petitioned government to legislate against them. அதாவது
போன்ற மரபு சார்ந்த பழக்கங்களை குறித்து பெரிதும் வந்து கவலை கொண்டு அவற்றை எதிர்க்க சில சடங்குகளை வந்து இயற்றுவதில் ஆங்கில அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தார். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. ஒரு பெட்டிஷனாக ஒரு அரசுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காரு. அந்த பெட்டிஷனில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சதி, சைல்டு மேரேஜ் அண்ட் பாலிகமலி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நாட்டில் பப்ளிசிட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எகைன்ஸ்ட் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில பெட்டிஷன் அறிக்கை கொடுத்துருக்காரு. சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். He advocate the right to veto to remarry. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, விதவை பெண்கள் மறு திருமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு முன் வச்சிருக்கார். அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு முன் வைத்திருக்காரு. ஹி வாண்டட் த பாலிகமலி டு எண்ட். ஆனால் பலதரமணம் கண்டிப்பாக வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. ஹிஸ் ஒப்பீனியன்ஸ் were resided ஆர்த்தோடாக்ஸ் இந்துஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய கருத்துக்கள் பழமைவாத இந்துக்களை வந்து எதிர்த்தார்கள். அதாவது ஆர்த்தோடாக் இந்துஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து நீ சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவர் மீது வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹி அப்பீல்ட் டு ரீசன் and humanity and composition of the people. அதாவது மக்கள் பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்பாடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். மக்கள் வந்து நீங்கள் ரொம்ப அறியாமையாக இருக்கீங்க, நீங்களாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு மனிதத்துவமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மக்கள் மனநிலை பெற்றவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் வந்து பார்த்தா அப்படின்னா வேண்டுகோள் விடுத்தார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீஸ் கேம்பெயின் த பிளேட் எ கீ ரோல் இன் forcing the Governor General William Bentinck's legislation abolished சதி in 1829. 1829 ஆண்டு தலைமையில் இருந்தவர். அதுதான் வந்து ஆளுநர்னால் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து முதல்ல வந்து பார்த்தா அப்படின்னா தடை பண்ணுவார். 1 மார்க் கொஸ்டினில் அது கண்டிப்பாக வரும். 1829 அப்படிங்கிறது தான் வந்து உடன்கட்டை ஏறுதலை வந்து தடை பண்ணவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். அவர் தான் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து யாருடைய இதில் வந்து ராஜாராம் மோகனுடைய பங்குகளை வந்து மிக பெருசாக இருந்துச்சு அந்த உடன்கட்டை ஏறுதலை. அதனால் அந்த கவர்னர் ஜெனரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த உடன்கட்டை ஏறுதலை வந்து தடை பண்ணார். ராஜாராம் மோகன் ராய் condemned the subjugation of women and opposite the privilege idea that women were inferior to men. ராஜாராம் மோகன் ராய் பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். ஆண்கள் பெண்கள் கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறைகளை வந்து அவர் எதிர்த்தார். ஆப்போசிட் தெரிவித்தார். அதாவது கண்டெம்ட் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவித்தல், ப்ரிவிலேஜ் அப்படின்னா தடை அப்படின்னு அர்த்தம். யாருக்கு வந்து தடைனா உமன்ஸ் அண்டு பெண் மற்றும் ஆண்கள் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தா அப்படின்னா நடைமுறையில் எதிர்த்தார். 2 பேரும் சமம் அப்படின்னு சொல்கிறார். இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு இல்லாமல் 2 பேரும் சமம் அப்படிங்கிறத வந்து பார்த்தா அப்படின்னா இவர் அன்றைய காலத்தில் வந்து சொல்லியிருக்காரு. he strongly advocate the education for women's. ஆனால் பெண்கள் வந்து பார்த்தோன்னா கல்வியை வந்து வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வந்து வலுவாக முன்வைத்தவர் யார் அப்படின்னா இவரை வந்து மறந்துடக்கூடாது. யார்? ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, he have his full support for the introduction of English education and Western science in scholars and colleges. அதான் இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பள்ளிகள் கல்லூரிகள் ஆங்கில கல்வியும் மேலவை நாட்டு அறிவியல் போன்ற கல்விகளையும் முழுமையாக இவர் வந்து ஆதரித்தார். ராஜாராம் மோகன் ராய் த ஃபவுண்ட் இன் த உமனிசைட் எ நியூ. சரி, அந்த டாபிக் இல்லை, சாரி. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா மோகன் ராய் ஃபவுண்ட் த பிரம்மோ சமாஜ் இன் 1828. பிரம்மோ சமாஜை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா தோற்றுவித்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
on 20th August 1828, he opened a டெம்பிள் இன் கல்கட்டாவில் வந்து 1828 ஆகஸ்ட் 20 வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு கோயிலை வந்து பார்த்தா அப்படின்னா இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வேர் தேர் வாஸ் நோ இமேஜ், அந்த கோயிலில் எந்த ஒரு சிலையும் வந்து பார்த்தா அப்படின்னா அவர் வந்து அதில் வந்து வைக்கப்படவில்லை. there he had down that no religions should be revealed lightly, contempt spoken well alluded to. அதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏனையமாகவும் அவமானமாகவும் பேசக்கூடாது அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக குறிப்பிடக்கூடாது என்பதை மட்டுமே அங்கே ரைட் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த சமாஜ் forbidden idol worship and contempt the meaningless religions, rites and ceremonies. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்ம சமாஜ் உருவ வழிபாடுகளை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. However, from the beginning, the appeal of the Brahmo Samaj remained the limited and the individuals and enlightened Bengals. இருந்த போதிலும் முதலாக பிரம்மோ சமாஜத்தின் கருத்துக்களை கற்றறிந்த மேதைகளும் கல்வியை பெற்ற வங்காளம் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டிருந்தது. Though the Samaj failed to attract the people from the lower section of society, in fact, and the culture of modern Bengal, and its the middle class was quite significant. அந்த தோல்வி அடைஞ்சு பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவை வந்து தோல்வி அடைந்திருந்தாலும் நடுத்தர நவீன வங்காளத்தினுடைய பண்பாடுகளும் மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான தாக்கமும் மிகவும் போற்றக்கூடியதாக இருந்தது. நெக்ஸ்ட் டாபிக் பிரதான சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட்டிங்ஸ். சரி பார்ப்போம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். த மகாராஷ்டிரா ரீஜன்ஸ் வாஸ் another region where reforms activity gained the steam. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஆதரவு கிடைக்கப்பட்ட மற்றொரு பகுதியாகும். நெக்ஸ்ட்டு த மூமெண்ட் சிம்லர் டு த பிரம்மோ சமாஜ் பட் ஃபவுண்ட் இன் பாம்பே இன் 1867. பிரம்ம சமாஜத்தின் பாம்பேயில் 1867 நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா காணப்பட்டுச்சு. ஒரு அமைப்பு வந்து அவங்க நிறுவியிருக்காங்க. என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பிரம்மோ சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அமைப்பை வந்து நிறுவப்பட்டது. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, வாஸ் பிரதான சமாஜ் என்று அதை வந்து சொல்லப்பட்டது. இது ஃபவுண்டர் வாஸ் டாக்டர் ராம் பண்டுராங் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. இவர் வந்து பார்த்தா அப்படின்னா 1825 1898 வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா இவர் வந்து அந்த அவைக்கு வந்து நிறுவுறாரு அப்படின்னு சொல்லலாம். இவரும் சேர்ந்து அந்த அவைக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த டூ டிஸ்டன்டியூஸ் த நம்பர்ஸ் ஆஃப் த சமாஜ் வேர். அது மட்டும் இல்லாமல் இந்த சமாஜத்தில் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் வந்து பார்த்தா அப்படின்னா செயல்படுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா ஆர்சி. அது ஆர்சின்னு சொல்லக்கூடிய பண்டாரக் அப்படிங்கிற, அதாவது பண்டாகர்க் அண்டு ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிற ஒருத்தர் 2 பேர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பண்டாகர் அப்படிங்கிற ஒருத்தரும் நீதிபதின்னு சொல்லக்கூடிய மகாதேவ் கோவிந்த ரானடே ஆகிய இவர் இருவருமே வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப முக்கியமானவராக செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக இவங்களுடைய ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிவோட் தெம்செல்ஃப் டு ஆக்டிவிட்டி சச் ஆஸ் இன்டர் கேஸ்ட் டைனிங், சமபந்தி உணவு அப்படிங்கிறத வந்து பார்த்தா அப்படின்னா கொண்டு வந்தாங்க. இன்டர் கேஸ்ட் மேரேஜ், அதாவது சாதி மறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடோ ரீமேரேஜ், அதாவது மறு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது விதவை திருமணம் அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உமன் அண்ட் டிப்ரிசட் கிளாஸஸ், அதாவது தாழ்த்தப்பட்ட பெண்களை, அதாவது ஒதுக்கப்பட்ட பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு பல நடவடிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் ஒரு அமைப்பை வந்து நிறுவனாங்க. த ஃபவுண்டர் ஆஃப் த விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து 1861 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனம், விதவை மறுமண சங்கம் அல்லது சட்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூனா சர்வாஜினிக் சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் 1870 வந்து நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884 இந்த 1884 வந்து நிறுவப்பட்டது. அதாவது தக்காணத்தின் கல்வி கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பையும் இவங்க வந்து நிறுவப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பேராகிராஃப் மேலே கொடுத்துருக்காங்க, அது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இட் வாஸ் ஆல்சோ டு த credit of Vidyasagar that the first age of consent act was enacted in 1860. அதாவது 1860 முதலில் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. The age for marriage was fixed and 10 years. எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. It was raised to the 12 and 13 years in 1891 and 1925. அதாவது 1891 12ஆகவும் 1925 வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 13ஆகவும் இந்த வயது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிர்ணயம் செய்யப்பட்டது. The reported in the age of the constant committee. அப்போ இந்த ரிப்போர்ட் வந்து எங்கே அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா 1929 வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமண வயது ஒப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒப்புதல் இடம்பெற்றிருந்தது. இந்த ஒப்புதல் எப்படி எழுதப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா the law remains one paper and the knowledge of it was confidence to judges, lawyers and a few educated men. அதாவது காகிதத்தில் மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களும் அதை பற்றி அறிவை பெற்றிருந்தார்கள்.